நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது டிசம்பர் மாதத்துக்கான மாந்திரிக பயிற்சி வகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2-3 மாதமாக பயிற்சி வகுப்பு போடலை, சில வேலைகள் இருந்ததுனால அதை பண்ண முடியல. இதனால் இந்த முறை என்றைக்கு நடக்குதுன்னா 7/12/2025 அன்றைக்கி என்ன பயிற்சின்னா, இது வரைக்கும் நம்ம மையத்தில் சொல்லிக் கொடுக்காத பயிற்சி. கருப்பராயன் சுவாமி, கருப்பு சாமி இல்லை, கருப்பராயன். அது மதுரை, கொஞ்சம் கோயம்புத்தூர் சைடெலாம் நிறையா இருப்பாங்க. சந்தன கருப்பராயன் அந்த மாதிரி இருப்பாங்க. சந்தன கருப்பராயன்கிறது நோய் மட்டும் தீர்க்கிற மாதிரி இருக்கும். மற்ற கருப்பராயன் எல்லா அஷ்டகர்மமும் செய்கிற மாதிரி நம்மக்கிட்ட பிரயோக முறையெல்லாம் இருக்குது. இந்த பயிற்சியில் அந்த பிரயோக முறையும் கொடுப்பேன், அதற்குண்டான எந்திரமும் நானே என் கையினால் எழுதி கொடுப்பேன். சரிங்களா? அது இந்த அமாவாசையில் பூஜை பண்ணி, நாளைக்கு அமாவாசை இருக்குது, அந்த அமாவாசையில் கருப்பராயனோட எந்திரம் போட்டு ஒரு 11 எந்திரம் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். நீங்கள் எத்தனை பேர் வந்தீங்கனாலும், நீங்கள் ஏற்கனவே நம்மக்கிட்ட சொல்லி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நான் பண்ணுவேன். இப்போதைக்கு 2-3 பேர் தான் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் எழுதுகிறேன். அதை எக்ஸ்ட்ராவே மொத்தமாக ஒரு 11 எண்ணி எழுத போகிறேன். சரிங்களா? அந்த மாதிரி எழுதி பூஜையில் வச்சு அடுத்த மாதம்தான் எடுக்க போகிறேன். அடுத்த மாதம் 7/12 அன்றைக்கி தான் நமக்கு பயிற்சி வகுப்பு இருக்குது. அன்றைக்கி தான் அதை எடுத்து மக்களுக்கு கொடுப்பேன். இந்த பயிற்சி கட்டணமாக 7,000 ரூபா போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த தடவை நம்ம மாணவர்களும் தவறாது இந்த பயிற்சி வகுப்பில் கலந்துங்க. சரிங்களா? இது இது வரைக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்காததாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரும் பயிற்சி வகுப்பு போடலை கருப்பராயன். நான் இந்த முறை போடுறேன். அடுத்த முறை பார்த்திங்கன்னா ஜனவரியில் இடும்பன் கடம்பன் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் 2 பேர் கேட்டிருந்தாங்க, அதனால் இடும்பன் கடம்பன் போடுறேன். அதுக்கும் அந்த பயிற்சி வகுப்புக்கும் தேவை உள்ள ஆள் முதல்ல சொல்லிட்டிங்கன்னா எந்திரம் அதுக்கு தக்கன இந்த அமாவாசையில் எழுதிடுவேன், இல்லை அடுத்த அமாவாசைக்கு எழுதுவேன். சரிங்களா? நீங்கள் எந்த மாதிரி இது பண்ணாலும் பரவாயில்ல, எதுவுமே முன்னுக்கூட்டியே சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான முறைகள்லாம் எனக்கு செய்து கொடுக்குறதுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? சரி, இந்த பயிற்சிக்கு வரவங்க முன்பதிவு செய்துங்க. இல்லாமல் டைரெக்டாக வரணுன்னா என்ன இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கிட்டு வரலாம். சரிங்களா? ஏன்னா குறிப்பிட்ட பேருக்கு தான் அர்ச்சனை ஆகும். அதனால் மீதி உள்ளவங்களும் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி முழுமையாக கொடுத்துருவேன். அதை நீங்கள் கொண்டு போய் நல்லபடியாக வேலை செய்கிறதுக்காக தான் இந்த பயிற்சி வகுப்பு போடுறேன். ரொம்ப மாதம் போடலை இருந்தால், அதனால் இந்த தடவை கொஞ்சம் சிறப்பாக எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கான பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் முதல்ல சொன்னீங்கன்னா அதுக்கும் சில தாயத்துகள், அந்த பிரயோக முறைகள்லாம் நானே செஞ்சு கொடுப்பேன். சரிங்களா? எதிரி தொல்லை அந்த மாதிரி எதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இது பண்ணி கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அஷ்டதிக் பந்தனம் வாங்கிக்கலாம். இந்த எதிரி தொல்லை நிறைய பேர் கேட்குறாங்க, மாந்திரிகராக இருந்துக்கிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு மாந்திரிகம் பண்ண முடியல, அந்த மாதிரி நிறைய தொந்தரவு இருக்குது அப்படிலாம் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பாதுகாப்புக்கு அஷ்டதிக் பந்தனம் வச்சுக்கிங்க. நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி, யாருக்கிட்ட வாங்கினாலும் சரி, முதல்ல அந்த பாதுகாப்பு போட்டு மாந்திரிகர் மந்திரங்கள் படிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அடிக்கடி தொல்லை வந்துக்கிட்டே இருக்கும், மந்திரம் ஒழுங்காக படிக்க முடியாது, எவ்வளோ வருஷம் ஆனாலும் முழுமையடைய முடியாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.